ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது இலக்கிய சீரியல் தாங்க. இலக்கிய சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இலக்கியா வந்து தனியாக வந்து ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராக வந்து யாரோ வந்து ஒரு திருடன் வந்து இலக்கியா கிட்டே இருக்கிற பர்ஸை வந்து அடிச்சுக்கிட்டு வந்து ஓடுறாங்க. பயங்கர வேகமாக வந்து ஓடுறான். நம்ம இலக்கியா இருந்துட்டு என்னங்க திருட வந்து என் பர்ஸை வந்து எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து கத்தவும் உடனே வந்து நம்ம கௌதம் இருந்துட்டு பாஞ்சு ஓடுறாரு, பறந்து ஓடுறாரு. அப்படி ஓடி போய் வந்து அந்த திருடனை வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கௌதம் இருந்துட்டு, யாரா நீ எங்கேருந்துடா வந்த கோமாளி, எங்களுக்கே வந்து ஏற்கனவே வந்து பயங்கர பிரச்சனையாக வந்து போயிட்டு இருக்கு, ஆனால் இப்போ வந்து நீ வந்து புதுசாக வந்து ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்குறதுக்கு வந்து வந்திருக்கேடா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதம் வந்து நினச்சிக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இலக்கியாவும் வந்து ஐயோ என்ன இது நமக்கு வந்து புதுசாக வந்து ஒரு சோதனை வந்து வந்திருக்கே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியாவும் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இலக்கியா வந்து இன்னொரு ப்ராப்ளம் வந்து யோசிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இலக்கியாவோட பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க. அது யாருடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இலக்கியாவுடைய அப்பா, இது இலக்கியாவுடைய இல்லை, இலக்கியாவுடைய மாமியார் மாமனாருடைய ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க. அப்போ யாருடைய இலக்கியாவுடைய மாமியார் மாமனார்னா அப்போ கௌதமுக்கு வந்து என்ன ஆகணும், கௌதமுடைய அப்பா அம்மா அவங்களுடைய ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க. அப்போ கௌதமுடைய அப்பா அம்மா வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடும். யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா, நம்ம கௌதம் வந்து என்ன நினைப்பார், உனக்கு வந்து விஷயம் தெரிஞ்சுமே வந்து நீ வந்து எந்த விஷயத்தையும் வந்து என்கிட்ட வந்து சொல்லாமல் வந்து மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து பயங்கர ஒரு டென்ஷன் ஆகிட போகிறாரு. அப்படி வந்து டென்ஷன் ஆனாருன்னா வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்கிட்ட வந்து இவ்வளோ நாள் வந்து நீயுமே வந்து மறைச்சிருக்க பார்த்தியா, அப்போ கூட்டு களவாணிகளாக வந்து இருந்திருக்கீங்களே எல்லாருமே வந்து என்ன வந்து மொத்தமாக வந்து நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வேலையை வந்து செஞ்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரிய வரல இலக்கியா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதமும் வந்து பயங்கர எமோஷனலாக பயங்கர லவ்வோடு வந்து நம்ம யார்கிட்ட இலக்கியா கிட்ட வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா, அதுதான் வந்து கிடையாது. கண்டிப்பாக வந்து கௌதம் வந்து அந்த ஃபோட்டோ வந்து பார்க்கறதுக்கான சான்சஸே வந்து கண்டிப்பாக 1% கூட வந்து கிடையாது. எப்புட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே வந்து அந்த திருடனை வந்து பிடிச்சி அந்த பர்ஸை வந்து அவன் தூக்கி அடிக்கிறான். அப்படி அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே வந்து எல்லா பர்ஸில் இருக்கிற பில்ஸு, ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் காசு, பணம் ரூ. 100 ரூ. 200 வந்து வச்சுருந்த பணம் எல்லாமே வந்து அப்படியே வந்து பறந்து வந்து போகுது. அந்த பறந்து வந்து போனதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பணமும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த ஃபோட்டோ கீட்டோ எல்லாமே வந்து அங்கங்கே வந்து செதஞ்சு போச்சு. ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம கௌதம் வந்து எப்படியோ வந்து திருடனை வந்து பிடிச்சிட்டா இந்த பர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து உடனே அந்த பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது எல்லாமே வந்து தானே, இது எல்லாமே வந்து சரியாக இருக்குது தானே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதம் வந்து இலக்கியா கிட்ட வந்து கேட்குறாங்க. இல்லைங்க எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, நீங்கள் வந்து எதுவும் பார்க்கல, இன்னும் நடக்கலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் புதுசாக வந்து ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வந்துச்சுங்க. அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம் வந்து உண்டாயிருக்கும். அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரும் கிடையாது, கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் ஹெல்ப் பண்ண வந்த ஒரு லேடி தான். அவங்க வந்து யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்ன இது கௌதம் வந்து திருடனை நோக்கி வந்து ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதமை வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து பார்க்குறாங்க, திருடனை வந்து பார்க்குறாங்க. ஓ இதுக்காக தான் வந்து ஓடிட்டுருக்கானா கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதமை வந்து பார்க்குறாங்க. சரி ஓகே, நல்ல விஷயம் எப்படியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கௌதம் வந்து எதுக்காக வந்து இப்படி நடு ரோட்டில் வந்து ஓடிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து டவுட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கௌதம் வந்து திருடனை வந்து பிடிச்சி அதுக்கப்புறம் இலக்கியா கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு அப்புறம் கூட வந்து, என்ன கௌதம் நீ வந்து நடு ரோட்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்க, உன்னை வந்து நான் வந்து எந்த ரேஞ்சில் வந்து நினச்சிட்டு இருந்தேன், நீ வந்து எப்படியெல்லாம் இருக்க வேண்டியவன், நீ வந்து என்னை வந்து இங்கே வந்து இப்படி வந்து போயிட்டுருக்கே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதம் வந்து நலம் வந்து விசாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஒரு மைல்டாக வந்து ஒரு டவுட் வந்து வருதுங்க. அந்த டவுட்டுமே வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இருந்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா கௌதம் வந்து எப்படியாப்பட்ட ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் அப்படியா இருந்து இப்போ வந்து நடுத்தெருவுக்கு வந்து நின்றுருக்காருன்னா, கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குழப்பங்கள் வந்து உண்டாயிருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய டவுட்டு. கண்டிப்பாக வந்து கௌதமுக்கு வந்து ஏதோ வந்து ஒரு நல்லது வந்து நடக்க போகுது, அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வந்ததுமே கூட வந்து ஒரு நல்லது தான் அப்படின்ற மாதிரி வந்து இவங்கள வந்து காமிக்கிறாங்க. ஸோ இவங்கள வந்து காமிக்கிறதுனால வந்து ஏதாச்சும் வந்து மாற்றம் வந்து கௌதம் இலக்கியாவுக்கு வந்து மாற்றம் வந்து உண்டாகுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.